நிறைய பேரு என்ன ஒரு தப்பு பண்ணுவீங்கன்னா, மோஷன் வந்து சரியா போயிருக்காது. பட் அத வந்து வெளிய சொல்றது வந்து ரொம்ப அக்லியா இருக்கும். வெளிய சொல்றதுக்கே கூச்சப்பட்டுட்டு அத வந்து சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா வீசிங் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நெறைய பேத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அது நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் நம்மளுக்கு உண்டாகுறதுனால தான் நெறைய பேத்துக்கு டைஜெஷன் ப்ராப்ளம் ஆகும். டைஜெஷன் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு மேல் வயிறு நம்மளுக்கு அழுத்தப்பட ஆரம்பிக்கும். உடனே நம்மளுக்கு வீசிங் வந்து பெரும்பாலும் ஏற்பட ஆரம்பிச்சுரும். ஸோ நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயா போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுக்காய் நல்ல பிஞ்சான கடுக்காய் வந்து எடுத்துக்கலாம். முத்துன கடுக்காய் இருக்கு, பிஞ்சு கடுக்காய் இருக்கு. முத்துன கடுக்காய் வந்து தோல மட்டும் எடுத்துக்கிட்டு, கொட்டைய ஃபுல்லா எடுத்து போட்டுட்டு, நல்லா பவுடர் மாரி பண்ணி வச்சுட்டு, அது ஒரு 1 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் நம்மளுடைய பாடிக்கு ஏத்த மாரி, வெயிட்டுக்கு ஏத்த மாரி நம்ம அத எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும், நம்மளுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சுரும். இதே இது சில பேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, மோஷன் ரொம்ப கட்டியா, டைட்டா போக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கடுக்காய் பிஞ்சு வந்து எடுத்துக்கணும். அந்த கடுக்காய் பிஞ்சு வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 25 ml அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் அந்த பேன்ல ஊத்திட்டு, கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிஞ்சு கடுக்காய எடுத்து போட்டு, அந்த விளக்கெண்ணெயில போட்டு நல்லா லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். லேசா இளவருப்பா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு, அந்த எண்ணெயும் வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அம்மிலயோ, இல்ல கல்வத்திலயோ போட்டு, இந்த பிஞ்சு கடுக்காய போட்டு நல்லா 1 2 நல்லா உடைச்சு விட்டுட்டு, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி, நல்லா மைய ஃபுல்லா நல்லா அரைச்சு எடுத்துட்டு வரணும். அப்படி அரைச்சு எடுத்துட்டு வர அந்த எண்ணெய வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில்ல வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு நாளைக்கு காலையில இப்படி நம்ம கையில நம்ம ஊத்துனா ஒரு சின்னதா ஒரு 50 பைஸ் காயின் இல்லாட்டி 1 ரூபி காயின் வர அளவுக்கு நம்ம கையில எடுத்துக்கிட்டு, அது கொஞ்சம் விடிய காலையில ஒரு 6 மணி அப்படி இல்லாட்டி 5 மணி அளவுல வந்து கொஞ்சம் நக்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, வித்தின் ஒரு 2 ஹார்ஸ்ல வந்து நல்ல மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிரும். அப்படி மோஷன் போகுறதுல பார்த்தீங்கன்னா, சளி நெறைய வெளிய வந்துரும். ஒரு 2 தடவ, 3 தடவ லிமிட்டடா ஸ்மூத்தா நம்மளுக்கு மோஷன் வெளிய போகும். அதுல அவ்ளோ சளி பிசு 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 பிசுன்னு ஃபுல்லா குடல் சளி ஃபுல்லா வெளிய வந்துரும். அது வெளிய வந்துருச்சுனாவே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். வீசிங்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சுரும்.